பூவிருந்தவள்ளி தேவி முத்துமாரியம்மன் கோவில் பால்குட திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சென்னை பூவிருந்தவள்ளியில் உள்ள தேவி முத்துமாரியம்மன் கோவிலில் 54ஆம் ஆண்டு திருவிழாவும் 19ஆம் ஆண்டு பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சியும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. காங்கிரஸ் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினரும் மாநில பொதுச் செயலாளருமான அருள் அன்பரசு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியை அருள் மீனாட்சி தொடங்கி வைத்தார். பனையாத்தம்மன் கோவிலில் இருந்து பூந்தமல்லி நெடுஞ்சாலை வழியாக சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் பக்தர்கள் பால்குடம் சுமந்து ஓம் சக்தி என பக்தி முழக்கமிட்டபடி மாட வீதி வழியாக ஊர்வலமாக சென்றனர். காளியம்மன், பத்திரகாளி உள்ளிட்ட அம்மன் வேடம் அணிந்தவர்கள் நடனமாடியபடி பக்தர்களை உற்சாகப்படுத்தினர். பின்னர் பூவிருந்தவள்ளி, காட்டுப்பாக்கம், போரூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் நேர்த்திக்கடனாக கொண்டு வந்த பால் முத்துமாரி அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. பக்தர்களின் நலனுக்காக குடும்ப பிரச்சனைகள், கடன்கள் தீரவும், குழந்தைகளின் கல்வி மற்றும் குழந்தை பேறு வேண்டியும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். நிகழ்ச்சியில் கோயில் நிர்வாகிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இந்த கோயிலை பொறுத்தவரை 54 வருஷமா இது ஒரு புண்ணிய ஸ்தலம். இது சுயம்புவா இருந்து இன்னைக்கு ஒரு 1000 பேர் பால் குடம், என்னோட தாய் தந்தை இரா அன்பரசு மற்றும் கமலா அன்பரசு அவங்க தலைமையிலும், அதே போல எங்களுடைய கமிட்டி விழா குழு கமிட்டி தலைவர் அண்ணன் பா சேகர், நம்முடைய உதயா அவர்கள், ஆர் எம் சேகர், சீதா அவர்கள். இந்த கோயிலோட விசேஷம் என்னன்னா, இங்க நேர்த்தி கடன் இருந்து பால் குடம் எடுத்து அபிஷேகம் செய்து அம்மனை சந்தோஷப்படுத்தினால், அவங்களை சாந்தப்படுத்தினால், தன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம், ஒருவருக்கு குழந்தை இல்லை என்று சொன்னால் உடனே குழந்தை பாக்கியம் அருள்வாள். அதே போல கடன் பிரச்சனையா, அதற்கும் ஒரு தீர்வை இந்த தாயம்மாள் சொல்லுவாங்க. இன்னும் பல்வேறு பிரச்சனைகள், குடும்ப சூழ்நிலைகள், பிரச்சனைகள், எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நம்பிக்கையோடு பால் குடம் எடுத்து இங்கே பால் அபிஷேகம் அம்மனுக்கு செய்தால் அந்த அம்மன் குளிர்வித்து அவன் சந்தோஷப்பட்டு அந்த பக்தர்களுக்கு தேவையான வசதிகளும் சந்தோஷங்களும் செய்து கொடுப்பார் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். பனையத்தம்மன் கோவில்ல இருந்து முத்துமாரியம்மன் கோவில் வரைக்கும் பால் குடம் எடுத்துட்டு வந்திருக்கோம். நான் ஒரு வேண்டுதலுக்காக வந்திருக்கேன். அது நிறைவேற்றோன்ட்டு நான் நம்புறேன். அதுக்காக நான் அப்படி அது நடந்துச்சுன்னா நான் அடுத்தடுத்து நான் எடுத்துட்டே இருப்பேன்.